Hey guys, welcome to Nani drawing class. நான் இன்னைக்கு உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினா இந்த கேரட் watercolor paints யூஸ் பண்ணி எப்படி நம்ம கேரட் பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நீங்க இன்னும் என்னோட சேனல்ல இருக்கிற மத்த watercolor வீடியோஸ் பார்க்கல அப்படினா நீங்க பார்த்துட்டு வாங்க. அப்போ இந்த பெயிண்டிங் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நமக்கு என்னென்ன things வேணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் watercolor paper வேணும், brushes வேணும். அதுக்கப்புறமா வாட்டர் கலர்ஸ் வேணும். உங்ககிட்ட என்ன வாட்டர் கலர் இருக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு கேரட் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கலர் வேணும், எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வாட்டர் வேணும். அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னா மாஸ்கிங் டேப் வேணும். இல்லை நீங்கள் வெறும் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன டேப் இருக்கோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 4 கார்னர்லேயும் வந்து டேப் போட்டு வச்சுக்கோங்க. இது ஏன் அப்படின்னா நம்ம தண்ணி யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணும்போது அந்த பேப்பர் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கேரட் பெயிண்ட் பண்ணுறதுக்காக படம் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா தண்ணி வச்சு மேலே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். ஃப்ளாட் ப்ரஷ் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன ப்ரஷ் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தண்ணி வச்சு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. 3 or 4 லேயர்ஸ் வந்து தண்ணி வச்சு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு வந்து வாட்டர் கலர் பேப்பர் யூஸ் பண்ணால் தான் இந்த பெயிண்டிங்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் வாட்டர் கலர் பேப்பர்லேயே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் பண்ணுற பெயிண்டிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இப்போ வந்து தண்ணி வச்சு பெயிண்ட் பண்ணினேன் இல்லையா, அந்த தண்ணி வந்து காயறதுக்கு முன்னாடியே லைட்டாக வந்து பெயிண்ட் பண்ணி விட்டுக்கணும். என்ன அப்படின்னா நம்ம படம் வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா, அதுக்கு வெளியே வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஷேட் கொடுக்க தான் போகிறோம். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுங்கள். மேலே வந்து லைட்டாக க்ரீன். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு இது நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கேரட் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் கேரட் பெயிண்ட் பண்ண போகிறேன். நம்ம ட்ரா பண்ணியிருப்போம் இல்லையா, அதோட அந்த கார்னர் லைன்லேயே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே வந்து பெயிண்ட் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கிறேன், நல்லா டார்க்கான ஷேட் கொடுக்கக்கூடாது, லைட்டான ஷேடில் தான் நீங்கள் பெயிண்ட் பண்ணணும். அப்போது தான் நமக்கு எந்தெந்த பார்ட்ஸில் வந்து நல்லா டார்க்கான ஷேட் வேணும் இல்லை டீட்டெயில் வேணும் அந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே டார்க்கான ஷேட் கொடுத்து பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ணுறது வந்து வெளியே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஒவ்வொரு கேரட்டாக பெயிண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் இதை வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணாலே போதும், நான் வந்து என்ன மாதிரி பெயிண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். உங்ககிட்ட நல்ல டார்க்கான ஷேடில் வந்து ஆரஞ்சு கலர் இல்லை அப்படின்னா எல்லோ அண்ட் ரெட் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது லேயர் பை லேயராக பெயிண்ட் பண்ணணும். ஃபஸ்ட் லேயர் பெயிண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது ட்ரை ஆனதுக்கப்புறமா செகண்ட் லேயர். இப்போ சம்டைம் வந்து நமக்கு ஷேட் கொடுத்த மாதிரி வேணும். அதாவது வந்து ஒரு பக்கம் டார்க்காக இருக்கணும், இன்னொரு பக்கம் வந்து லைட்டாக இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டார்க்கான ஷேட் கொடுத்து பெயிண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அந்த பெயிண்ட் காயறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணி திரும்ப பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பக்கம் டார்க்காகவும் இன்னொரு பக்கம் லைட்டான இருக்கிற ஒரு ஷேட் கிடைக்கும். நான் வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து பெயிண்ட் பண்ணி அது ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நான் வந்து செகண்ட் லேயர் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். செகண்ட் லேயரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம கேரட் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து சின்ன சின்ன கோடு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா சில இம்ப்ரெஷன்லாம் இருக்கும். அதே மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணும்போது நம்ம வீட்டிலே இருக்கோம் இல்லையா வெஜிடபிள்ஸ், அதை பார்த்தே நீங்கள் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னோடய வாட்டர் கலர் பெயிண்டிங்ஸ் பார்க்கலாம், குட்டி குட்டியான வீடியோஸ் பார்க்கலாம். நீங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பெயிண்டிங்ஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க.
அதுக்கப்புறமா நீங்கள் இன்னும் நன்னி ட்ராயிங் கிளாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு வரும், நீங்கள் பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது, அதாவது வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் பெயிண்டிங்லாம் பண்ணும்போது நமக்கு தெரியும் இல்லையா, வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஓரளவுக்கு அதே மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது இவ்வளோ லேயர்ஸ் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கணக்கு கிடையாது. நமக்கு தெரிகிற வரைக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா, நமக்கே தெரியும் ஓரளவுக்கு. ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாயிருக்கு, அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கணும். எப்போவுமே நான் வந்து உங்களுக்கு ஐடியா தான் கொடுப்பேன். நீங்கள் இந்த மாதிரி கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம், இந்த டெக்னிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ப்ராக்டிஸ் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம ஒரு வீடியோ பார்த்த உடனே நமக்கு பெயிண்ட் பண்ண தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதே வாட்டர் கலர் பெயிண்ட், அதாவது வாட்டர் கலர் பேப்பர்லேயே பெயிண்ட் பண்ணால் தான் வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு இப்போ வந்து நம்ம கடையிலலாம் இருக்கிற மாதிரி இல்லை, இந்த வாட்டர் கலர் பேப்பர்ஸ் ஆன்லைனில் இருக்குது. அதுக்கப்புறமா சில கடைகளில் மட்டும்தான் இந்த வாட்டர் கலர் பேப்பர் அதுக்கப்புறமா பெயிண்ட்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அமேசானில் கூட வாங்கிக்கலாம். இப்போ அமேசான் வந்து எல்லா இடமும் அவைலபிள் தான், ஸோ நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். அந்த பேப்பர்ஸ் என்ன மாதிரியான பேப்பர் வாங்கணும், பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டான பேப்பர் வாங்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன், பேப்பர் பற்றின வீடியோஸ் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு புரியலை, இன்னும் வந்து ஒரு வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு வீடியோ கூட போடுறேன். இந்த வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதுக்கப்புறமா மனசை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, புத்துணர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அழகாக பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கிற பெயிண்ட் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். நம்ம கேரட் வந்து பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சம் அந்த கேரட்டோட இலைகள்லாம் போட போகிறோம். ஆக்சுவலாக நாம் வாங்குகிற கேரட்லாம் வந்து இந்த மாதிரி இலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. யாராவது வீட்டில் வளர்த்திங்க அப்படின்னா அதில் வந்து இலைகள் இருக்கும். இல்லை அப்படின்னா வேணால் நம்ம நிறைய யூடியூப் சேனலில் கூட காட்டுறாங்க கேரட் வந்து இலையோடு இருக்கிறது. அதோட இலைகள் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு கட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து கீரை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி இலைகள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பேரட் க்ரீன் அண்டு வந்து டார்க் க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இவ்வளோ தான் நாம் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நான் வந்து லைட்டாக வந்து கலர்ஸ் வந்து அங்கங்கே தெளிக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரூமில் இந்த மாதிரியான கேரட் பெயிண்டிங், வெஜிடபிள் பெயிண்டிங்லாம் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி வச்சிங்க, இல்லை பெயிண்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. நான் வந்து மேலே க்ரீன் கலரில் கலர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கிறேன். நல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா பெயிண்டிங்கை வந்து நல்லா காய வச்சுருங்க. காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த டேப் ஒட்டினோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ ஈரமாக இருக்கும்போதே அந்த டேப்பை எடுத்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர் ஃபுல்லாக கிழிஞ்சு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது யாருக்காவது உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஆர் பிள்ளைங்களுக்கு யாருக்காவது வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வண்ணங்களுடன் நமது உறவு என்றும் அழகாய் தொடரட்டும்.